சாயிராம். நாம் சந்திக்கும் துன்பங்கள், இழப்புகள், துரோகிகளுக்காக எப்பொழுதுமே வருத்தப்படாமல் இருக்கலாம். அவைதான் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அனுபவங்களையும் தருகிறது என்பதை தீர்க்கமாக நம்பலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, தோல்வியின்றி தோல்வியில்லாமல் வெற்றிகள் கிடையவே கிடையாது என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கான தோல்வியிலிருந்துதான் வெற்றிகள் பிறக்கும் என்பதை முழுவதுமாக நம்பு. உனக்கான வெற்றி பாதை நாளை முதல் ஒவ்வொன்றாக உன் கண்களுக்கு தென்படும். என் அன்பு பிரியமே, உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர்கள், யார் கெடுதல் நிறைப்பவர்கள், உண்மையாக சிரிப்பவர்கள் யார், பொய்யாக நடிப்பவர்கள் யார், யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பவே கூடாது என்பதை நீ பெறுகின்ற அனுபவமே உனக்கு புரிய வைக்கும். ஆம் என் பிரியமே, உனக்கு பிடித்த எந்த செயலை செய்தாலும் உனக்கு மகிழ்ச்சியை தான் தரும். ஆனால் பிடித்தவர்களுக்காக நீ செய்கின்ற செயல்கள்தான் உனக்கு திருப்தியை தரும் என்பதை முழுவதுமாக நம்பு. உன்னுடைய மனதில் உள்ள காயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே என் பிரியமே. ஏனென்றால் யாருமே அதற்கு மருந்தாக இருக்க மாட்டார்கள். இன்னும் கொஞ்சம் காயப்படுத்தி வேதனைப்படுத்துவதை வேடிக்கை பார்க்க நினைப்பவர்கள்தான் உன்னை சுற்றி அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். உன்னுடைய மனக்கவலையையும் உன்னுடைய கண்ணீரையும் வெறும் புலம்பல்களாக மட்டுமே பார்த்து ரசிக்கும் சில கல் மனம் கொண்ட மற்றவர்களுக்காக நீ எப்பொழுதுமே வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கான மிக பிரகாசமான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். உனக்காக அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நடக்கும். உன்னுடைய யோசனையை மற்றவர்கள் கேட்கும்படி செய்து முடிக்கும் வரை யோசனையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. ஆம் என் பிரியமே, உன்னுடைய திட்டத்தை எப்பொழுதுமே மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதே. ஏனென்றால் அந்த திட்டத்தை தீட்டுவதற்கு நீ பல கோணத்தில் யோசித்திருப்பாய். ஆனால் மற்றவர்களுக்கு அதை நீ சொல்ல ஆரம்பித்தால் எல்லாம் வீணாகி போகும். எனவே மற்றவர்களோடு எந்த ஒரு ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்ள நினைக்கவே நினைக்காதே. அமைதியாக இரு. திட்டத்தை தீட்டு நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைவதற்கான எல்லா வழிகளும் உன் கண்களுக்கு தென்படும். என் அன்பு பிரியமே, அமைதியாக இருந்தாலே உன் வாழ்வு பிரகாசமாக இருக்கும். அமைதியாக இருக்கும்படி நான் உனக்கு எப்பொழுதுமே அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன். அமைதியாக இருந்தால் என்னவெல்லாம் வாழ்வில் நடக்கும் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாமா என் பிரியமே? மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகிய கிராமம் இருந்தது. அந்த கிராமம் மிகவும் பசுமையாகவும் இருந்தது. ஆற்றின் ஓரத்தில் ஒரு சிறிய வீடும் இருந்தது. அதில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனால் அவனுடைய கனவுகளெல்லாம் மிக மிக பெரியதாகவும் விசித்திரமாகவும் இருந்தது. அவன் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய மனதில் இருந்த கனவுகள் அவனை நிழலை விட அதிகமாக பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவனது மனதில் ஒரு ஓரத்தில் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருந்தன நினைவுகள். ஒரு நாள் நான் பெரிய ஆளாவேன், என் பெயரை இந்த உலகம் கேட்கும் என்று ஒலித்து கொண்டே இருந்தது. அவனது எண்ணங்களும் ஆர்வமும் தூக்கமின்றி கனவு காணும் அவனுடைய கண்களும் எல்லாம் வெற்றிக்கான அடையாளங்களையே காட்டின. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு தெரியவே இல்லை. அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது.
அது என்னவென்றால், ஒவ்வொரு புதிய விஷயத்தையும் புதிய யோசனையையும் அவன் கண்டுபிடிக்கும் முன்பே அதை எல்லோரிடமும் சொல்லத் துவங்குவான். நான் ஒரு செயலை உருவாக்கப் போகிறேன், அதுவே முதல் முறையாக இருக்கப் போகிறது. நான் ஒரு புத்தகம் எழுதப் போகிறேன், இளைய தலைமுறைக்காக தொழில்நுட்ப மையம் ஆரம்பிக்கப் போகிறேன். இப்படி அவனுடைய சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும், அவன் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் திட்டம் தீட்டினாலும் அதை உடனே எல்லோரிடமும் சொல்லிவிடுவான். அவனது நண்பர்கள் அதை கேட்டு ரசித்தார்கள். குடும்பமும் பெருமைப்பட்டது. ஆனால் அவனால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்து முடித்து வெற்றி பெற முடியவில்லை. அது ஏன் என்பதும் அவனுக்கு தெரியவே இல்லை. அந்த இளைஞன் மிகுந்த உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் ஒரு வேலையை செய்யத் துவங்கினான். அதில் நிறைய லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று முழு நேரமாக அதில் உழைக்கவும் செய்தான். ஆனால் அந்த வியாபாரம் சூடு பிடிக்கவே இல்லை. அவனுக்கு உற்சாகமும் குறைந்தது. அதற்குள்ளேயே அவனுக்கு மற்றும் ஒரு யோசனையும் வந்தது. அவன் அடுத்தது ஒரு வேலை செய்ய ஆரம்பித்தான். ஆனால் அதையும் முழுமையாக அவனால் செய்ய முடியவில்லை. திட்டங்கள் வந்து வந்து போய்க்கொண்டே இருந்தது. ஆனால் வெற்றியின் வாசல் வரை மட்டுமே சென்றது. வாசலை தாண்டி செல்லவே இல்லை. ஒரு நாள் சூரியன் மறைந்து கொண்டிருந்த அந்த நேரம், அந்த இளைஞன் பூங்காவில் தனியாக அமர்ந்து யோசனை செய்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் சோகமாகவும் அமர்ந்திருந்தான். என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்ற எண்ணம் மட்டும் அவன் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அப்பொழுது ஒரு மெதுவான குரல் கேட்டது. ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று அந்த முதியவரின் குரல்தான். முதியவரின் குரல் வெள்ளை தாடி, நேர்த்தியான சட்டை, இதுவரை பார்த்த முகங்களில் இல்லாத ஒரு அமைதியான கண்ணோட்டம். அவர் ஒரு காலத்தில் முன்னணி தொழில் அதிபராக இருந்தார் என்பது பிறகுதான் அவனுக்கு தெரிந்தது. இப்பொழுது ஓய்வு பெற்று வாழ்க்கையின் சுவையை சிந்தனையால் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதும் புரிந்தது. அவரிடம் மனம் திறந்து பேசினான் இளைஞன். ஐயா, நான் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவோ யோசித்து முறையாக திட்டமிட்டுதான் செய்கிறேன். ஆனால் என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்து முடித்து வெற்றி பெற முடியவே இல்லை. எல்லா விஷயங்களிலும் தோல்வியை தான் தழுவிக்கொண்டிருக்கிறேன். எல்லா விஷயங்களும் வீணாக போய்கொண்டே இருக்கிறது என்று வருத்தத்தோடு கூறினான். அவர் மெதுவாக சிரித்தார். அவர் அவனை பார்த்து, வெற்றிக்கு முதல் தடையாக இருப்பது உன்னுடைய அதிகப்படியான எதிர்பார்ப்புதான். மனதிற்குள் தோன்றும் கனவுகளெல்லாம் உனக்கு ஒரு தூண்டுதலாக இருக்க வேண்டும். ஆனால் அதை வெளியில் எல்லோரிடமும் பேசிவிடக்கூடாது. அப்படி செய்வதால் உனது மனமும் உடலும் ஏதோ சாதித்துவிட்டோம் என்று நம்பிவிடுகிறது. எனவே அந்த உணர்வு இருக்கும் பொழுது எதையுமே செயல்பட்டு வெற்றி பெற முடியாவிட்டால் அது மனச்சோர்வாக மாறிவிடுகிறது. நீ உன்னுடைய இலக்குகளை பற்றி அதிகமாக வெளியே பேசும் பொழுது 2 விஷயங்கள் தான் நடக்கும். ஒன்று, எல்லோரும் உன்னை ஊக்குவிக்க மாட்டார்கள். எல்லோருக்கும் நீ வெற்றி பெறுவதில் விருப்பம் கிடையாது. அதனால் உன்னுடைய யோசனைகளை பற்றி அதிகமாக எல்லோரிடமும் பேசவே கூடாது. 2வது, நீ உன்னுடைய இலக்குகளை வெளியே சொல்லும் பொழுது உனது மூளை அதை நீ அடைந்து விட்டாய் என்று நம்பிவிடுகிறது. எனவே உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செயலில் கொண்டு வர முடியாது. இப்பொழுது இளைஞன் அவனுடைய தவறு என்ன என்பதை புரிந்து கொண்டான். அவனுடைய எண்ணங்களை செயல்படுத்துவதற்கு பதிலாக வெளியில் அதிக நேரம் பேசியே கழித்துவிட்டான் என்பதை இப்பொழுது உணர்ந்து கொண்டான். மௌனம் என்பது கனவுகளுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டை.
வார்த்தைகளை ஒரு அம்பு போல் அவற்றை பயன்படுத்திவிட்டால் நாம் அதை திரும்பப் பெற முடியாது என்பதையும் உணர்ந்து கொண்டான். செயல் மட்டும்தான் வெற்றிக்கான பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதையும் புரிந்து கொண்டான். அந்த முதியவரிடம், ஐயா, நான் இப்பொழுதும் என்னை மாற்றிக்கொள்ள முடியுமா என்று கேட்டான். அவர் சிரித்துக்கொண்டே கூறினார், நிச்சயமாக இன்று முதல் பேசுவதை குறைத்துவிட்டு உன் செயலை அதிகப்படுத்து. உன்னுடைய வார்த்தைகள் சத்தத்தை உருவாக்கக்கூடாது, மாறாக உன்னுடைய வெற்றிதான் சத்தத்தை உருவாக்க வேண்டும். மௌனம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்று கூறினார். அதன் பிறகு இளைஞன் அவனுடைய திட்டங்களை பற்றி வெளியில் பேசுவதை நிறுத்திவிட்டான். எந்த ஒரு விஷயத்தையும் அவன் பகிர்ந்து கொள்ளவே இல்லை. மாறாக அவன் செயலில் அதிக நேரம் செயலிட்டான். அவனுடைய அறை முழுவதும் முயற்சிகளால் நிரம்பியிருந்தது. 3 மாதத்தில் அவன் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றான். அவனுடைய வாழ்க்கையில் என்னாக வேண்டும் என்று அவன் விருப்பப்பட்டானோ அத்தனையும் அவனுக்கு கிடைத்தது. வெற்றியின் வாசல் அவனுக்காகவே காத்திருந்தது. அமைதி என்பது மூச்சுக்காற்று போல மெதுவாக ஆனால் தெளிவாக வேலை செய்யும். பேசுவதை நிறுத்தும் பொழுது நம்மளுடைய செயல் பேச ஆரம்பிக்கும். கனவுகளை அடைவதற்கான ஒரு துவக்கமாக மௌனத்தை தேர்வு செய்யலாம். பேசுவதை நிறுத்தலாம். வெற்றி நிச்சயமாக வாழ்வில் பேசும். என் அன்பு பிரியமே, நிச்சயமாக உனக்கான வெற்றிகள் எல்லாமே கூடி வரும் நேரமும் காலமும் நெருங்கி இருக்கிறது. தோல்வி இல்லாமல் வெற்றிகள் இல்லை என்பதையும் புரிந்து கொண்டு, தோல்வி வந்துவிட்டால் பயந்து விடாமல், மனம் துவண்டு விடாமல், தைரியமாக முன்னேறி சென்று கொண்டே இரு. வெற்றி உன்னை நிச்சயமாக வந்தடையும் என்ற எண்ணத்தோடு நகர்ந்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும், சாதகமாகவே முடியும். உன்னுடைய முயற்சி என்னும் ஏணியை சிறிய கூரையின் மீது போடாமல் வானத்தில் போடு என் பிரியமே, வானத்தில் போடு. மிகப்பெரிய வெற்றிகள் உன் கையில் நிரந்தரமாக இருக்கும். உன்னுடைய முயற்சிகளை துவங்கும் போதே பயத்தை கொன்றுவிட கற்றுக்கொள். பயத்தை கொன்றுவிட கற்றுக்கொள். இல்லையென்றால் உன்னுடைய பயமே உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் கொன்றுவிடும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. என் அன்பு பிரியமே, உன்னுடைய வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே காலம் அவ்வப்போது சிலவற்றை கொடுத்தும் சிலவற்றை திடீரென பறித்தும் கொள்கிறது என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, எது கிடைத்தாலும் எது உன்னை விட்டு சென்றாலும் எதற்குமே கவலைப்படாமல் அனைத்தையும் கடந்து சென்று கொண்டே இரு. அசைக்க முடியாத மன உறுதி மட்டுமே அனைத்தையும் சாத்தியப்படுத்தும் என்பதை தீர்க்கமாக நம்பு. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்கலாம். வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள தெரிந்தவர்கள் வாழ்க்கையே ஜெயிக்கலாம். என் அன்பு பிரியமே, வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உழைப்பு இல்லாமல் அப்படியே இருப்பது பயனில்லாத செயல். மற்றவர்களை காட்டிலும் உழைக்கும் மனிதனின் உறக்கம்தான் இனிமையானது. முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை நோக்கிய உன்னுடைய முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பழகு. முழுமையான வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீரலாம், அடைந்தே காட்டலாம். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவே வேண்டாம். ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயமாக தரும் காலம். அந்த காலமே அனைத்தையும் மாற்றும். காலம் ஒன்றே மாறாதது, அனைத்தையும் மாற்றக்கூடியது. தோல்வி உன்னை இடைவிடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறது என்றால்
துவண்டு போய்விடாதே என் பிரியமே, துவண்டு போய்விடாதே. நீ வெற்றிக்கு மிக அருகில் நெருங்கிவிட்டாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ நினைப்பது எல்லாம் அப்படியே நடந்து விடாதுதான், அப்படியே நடந்து விடாதுதான். ஆனால் நீ நினைக்காமல் எதுவுமே நடக்காது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய எண்ணங்களை எப்பொழுதும் நேர்மையாக வைத்துக்கொள். வாழ்வில் உயர்வான இடத்தை அடைந்தவர்கள் எல்லோருமே நேர்மையான எண்ணம் கொண்டவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள், புரிந்து நடந்து கொள். உன்னுடைய இலக்குகளை பற்றிய சிந்தனையிலிருந்து விலகாமல் இருக்க பழகு. சிந்திக்கத் தெரியாதவன் முட்டாள்தான், சிந்திக்கத் துணிந்தவன் கோழை. சிந்திக்க மறுப்பவன் பிடிவாதக்காரனாக இருப்பான். இலக்குகளை பற்றி சிந்திக்காமல் உன்னால் லட்சியங்களை அடையவே முடியாது என்பதை புரிந்து நடந்து கொள். இதை முழுவதுமாக கேட்டு நீயே ஒரு முடிவெடுத்துவிடு. இக்கட்டான சூழ்நிலையாக நீ இருக்கும் பொழுது காத்திருந்து காத்திருந்து காலம்தான் போகிறதே என்று சலிப்போடு இருக்கும் பொழுது, மனவேதனையாக இருக்கும் பொழுது, இது உன் மனதிற்கு சற்று ஆறுதலாகவே இருக்கும். ஒரு நல்ல முடிவை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வருவதற்கான ஒரு வழியை இது உனக்கு காண்பிக்கும். நம்பிக்கையோடு இரு. உன்னப்பா உனக்காக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். எது நடந்தாலும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள், நம்பிக்கையோடு வைத்துக்கொள். நடப்பதை பார்த்து உருக்குலைந்து விடாதே. நம்பிக்கையோடு இரு. மீண்டும் உன் வாழ்வில் நீ உருவெடுப்பாய். மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நிச்சயமாக பெறுவாய் என்ற நம்பிக்கை எண்ணமே போதும். உருவெடுத்து, பிரம்மாண்ட உருவெடுத்து வாழ்வில் மிகப்பெரிய லட்சியத்தை அடைந்தே தீருவாய். இதுவரை நீ சந்தித்த பிரச்சனைகளாலும் போராட்டங்களாலும் உருக்குலைந்து விட்டோமோ என்று வருத்தப்படாதே. மீண்டும் உன் வாழ்வில் நீ உருவெடுப்பாய். நான் உன்னை உருவெடுக்க வைப்பேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையில் நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய், உன் மனம் என்னென்ன போராட்டத்தில் தவித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் நீ எவ்வளவு பெரிய உயரத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ, உன் வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அனைத்தும் மாறும். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பேசும் தேவையற்ற பேச்சுக்களை நீ எவ்வளவு பெரிதாக வளர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த சொற்களை அவ்வளவு சமமாக எடுத்துக்கொள்ளாமல் அனைத்தையும் மறந்துவிட்டு உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு. தேவையில்லாத வார்த்தைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. போதும் போதும் என்று நீ சொல்கும் அளவிற்கு, நன்றி நன்றி என்று நீ கூறும் அளவிற்கு எல்லாமே உன் வாழ்வில் உனக்கு நிறைவாக கிடைக்கும்படி அந்த காலமே உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும். காத்திருந்து காத்திருந்து காலம் போய்க்கொண்டே இருக்கிறதே என்று நீ சொன்ன சொற்களே நன்றி நன்றி என்று கூறும் அளவிற்கு மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். நான் அதை நிகழ்த்தி வைப்பேன். உன்னுடைய வளர்ச்சியின் மீது பொறாமை கொள்பவர்கள்தான் உன்னை விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார்கள். எனவே உன்னை சுற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொள்ளாமல் உன் வேலை என்னவோ, உன்னுடைய நோக்கம் என்னவோ, அதில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் யோசித்து கொண்டே இரு. நீ உன் வாழ்வில் நினைப்பதற்கு மேலாக பிரம்மாண்ட வெற்றியை நிச்சயமாக காண்பாய். எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நீ சாதிக்கத்தான் போகிறாய். நீ உன்னுள்ளேயே மறைத்து வைத்திருக்கும் திறமையை வெளியே எடுத்து வா. விதியே ஆனாலும் என்னை தாண்டி உன்னை ஏதும் செய்யவே செய்யாது. நீ சாதிக்கத்தான் போகிறாய். என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? உனக்கான கதவுகளை நிச்சயமாக நான் திறப்பேன். காத்திருந்து காத்திருந்து காலம் போய்கொண்டே இருக்கிறதே என்று மனதை சலித்து கொள்ளாதே. உன் காத்திருப்புக்கான நல்ல பதிலை, நல்ல பரிசை நான் உனக்கு வழங்குவேன். வாழ்க்கையே போராட்டமாக வாழும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்வில் நான் உண்டு பண்ணுவேன் பிள்ளையே. நான் உன்னிடம் இருந்து எடுத்து கொண்டதை விட
பல மடங்கு உனக்கு மீண்டும் கொடுக்கப் போகிறேன். நீ எனக்கு கொடுத்ததின் பலனை நிச்சயமாக பெறுவாய். பல நாட்களாக இழுபறியாகவே இருக்கிறதே, காத்திருந்து காத்திருந்து காலம் போய்க்கொண்டே இருக்கிறதே என்று நீ நினைத்த அந்த பிரச்சனையை முடித்துக் கொடுக்க உன் சாயப்பா நான் முடிவெடுத்து விட்டேன். உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கவே நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கவே நான் பாடாய் பட்டு கொண்டிருக்கிறேன். முயற்சி செய்து கொண்டே இரு. நீ எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியடையும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதிர்பார்த்த ஒன்று, நீண்ட நாளாக காத்திருக்கும் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். உன் மிகப்பெரிய கோரிக்கை நிறைவேற உள்ளது. அதற்கான நல்ல நேரமும் காலமும் உன்னை சேர்ந்து வந்திருக்கிறது. எல்லாமே உன்னை தேடி வரும். நல்லது நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நீ என்னிடம் வைத்த ஆத்மார்த்தமான நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் பரிசை நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிட ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன் பிள்ளையே, விட்டுவிடவும் மாட்டேன். உன் துக்கங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். உன் மனம் குளிரும். உன் சாயப்பா உன் முகம் மலர்வதை பார்க்காமல் ஓயவே மாட்டேன். இது நாள் வரை அதிகரித்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உன் மனம் மகிழும்படி நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக நீ பார்ப்பாய். சோதனைகள் எல்லாம் கடந்து விட்டாய் என் பிள்ளையே. இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. நிரந்தர நன்மையாகவும் அது இருக்கப் போகிறது. ஒரு நல்ல முடிவிற்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு உனக்கு சாதகமாகவே அமையும்படி நான் பார்த்து கொள்கிறேன். அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் நிர்கதியாக விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். இரட்டிப்பு மகிழ்ச்சியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வரை நான் ஓயவே மாட்டேன். வழிகள் மட்டுமே என் வாழ்வில் நிறைந்து இருக்கிறதே. காத்திருந்து கொண்டே இருக்கிறேனே, நீங்கள் கொள்வது போல் பொறுமையாக இருக்கிறேனே, நம்பிக்கையோடு இருக்கிறேனே, ஆனாலும் என் வாழ்வில் எதுவுமே நடக்கவில்லையே என்று என்னிடம் மனம் விட்டு பேசும் என் குழந்தையே, உன் மனம் விரும்பும் நல்ல நிகழ்வை நான் நடத்தி காட்டுகிறேன். என் அன்பு பிரியமே, சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை இறைவன் படைத்திருக்கவே மாட்டான். அதுபோலத்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையையும் கொடுத்திருக்கிறான். எனவே துணிந்து சமாளி உனக்கு வந்திருக்கும் பிரச்சனையை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான காலத்தில் என்னெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்துவிடு. ஏனென்றால் இப்பொழுது நீ கேட்கும் இந்த நொடி கூட உனக்கு திரும்ப வரவே வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் துவண்டு விடாமல் உனக்குள் இருக்கும் உன்னை முதலில் நம்பு. என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே, வேதனையோடு தவிக்காதே. உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை உன்னை நோக்கி வரப்போகிறது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நினைப்பும் உனக்கு வரும். இவ்வுலகில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். பெற்ற பிள்ளையை தாய் என்றாவது மறந்ததுண்டா? தன் பிள்ளையை பாதுகாப்பதைத் தவிர வேறு வேலையே எனக்கில்லை. உன் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உன் சாயி, நீ என்னுடைய பாசத்திற்காகவும் ஆசிர்வாதத்திற்காகவும் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். நான் உன்னுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ கவலைப்படவோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் குழந்தையே, உன் கவலை நீ உருவாக்கியதுதான் அல்ல, உருவாக்கப்பட்டது. அது உன்னை உருக்கிவிட்டது என்பதனை நான் அறிவேன். உன் கவலைகளை கன பொழுதில் களைய நான் வருகிறேன். அமைதியாக இரு. நான் உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன்.
உன்னில் இருக்கும் அந்த அவநம்பிக்கையால் தான் நீ இவ்வளவு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னால் எல்லாமே முடியும். உன்னால் முடியாதது என்று எதுவுமே இங்கு இல்லை. உனக்கு சோதனையை கொடுக்கும் இறைவன் கூட நீ அதை தாண்டி வருவாயா, எதிர்கொள்வாயா, வென்று விடுவாயா என்று யோசித்துதான் அதை கொடுப்பார். யாரால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமோ, யாரால் அதிலிருந்து மீண்டு எழ வர முடியுமோ அவர்களுக்குத்தான் சோதனையை இறைவனே கொடுப்பார். உன்னால் தாங்க முடியாத கஷ்டங்களையும் வேதனைகளையும், உன்னால் தாண்டி வர முடியாத போராட்டங்களையும் இறைவன் தருவதே இல்லை. இறைவனுக்கே தெரியும் உன்னுடைய வலிமை என்னவென்று. ஆனால் நீதான் எதுவுமே என்னால் முடியாது, நான் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்று தத்தளித்து கொண்டிருக்கிறாய். இருக்கும் வரை, வாழும் வரை கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு தொடர்ந்து போராடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. வாழும் வரை வெற்றியை நம்பசம் ஆக்கிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். நான் எப்பொழுதுமே உனக்கு கூறுவது போல, நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலை, நீ கடந்து கொண்டிருக்கும் இந்த நிலைமை உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கவும் முடியாது, இருந்துவிடவும் முடியாது. இந்த மனித வாழ்க்கையில் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு முறை நடந்த நிகழ்வுகள் மீண்டும் மறுமுறை நடக்க வாய்ப்பே குறைவுதான். போனது போனதுதான், கடந்து போனது போனதாகவே தான் இருக்கும். அப்படித்தான் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் நீ ஒரு முறை கடந்துவிட்டால், ஒரு முறை நம்பிக்கையோடு தாண்டிவிட்டால், உன் வாழ்க்கையில் மீண்டும் அந்த கஷ்டமும் வேதனையும் உன்னை நெருங்காது. நெருங்கும்படி நான் உன்னை விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய நிலைமையை இந்த ஒரு முறை மட்டுமே நீ கடந்து போகப் போகிறாய். எனவே அதற்குள் மனதை போட்டு வருத்தி கொண்டு, நான் மட்டுமே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, நான் மட்டுமே கண்ணீரோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்ற நினைப்பை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன்னைப் போல் கஷ்டப்படுபவர்கள், வேதனைப்படுபவர்கள் இந்த உலகத்தில் மிக அதிகமாகவே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்றால், இப்பொழுது உன் சோதனைகளை நீ தாண்டி கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கான மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். இனி வரும் நாட்களில் இப்படியாப்பட்ட சோதனைகளை நீ கடக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஒரு முறைதான் வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்து விட்டாயே, பின் எப்படி உன்னால் கடக்க முடியும்? இதுவே நிரந்தரமல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மாறிக்கொண்டே இருக்கும் அனைத்துமே, மாற்றம் ஒன்றே மாறாதது. உன் கஷ்டங்களை நடு பகுதி வரை தாண்டிவிட்டாய். இன்னும் கொஞ்ச தூரம்தான், கொஞ்ச காலம்தான். எல்லாமே உனக்கு சாதகமாக அமையும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கும். இந்த சமயத்தில் மனதை போட்டு வருத்தி கொண்டு, குழப்பிக்கொண்டும், வேதனைப்படுத்தி கொண்டும், அடுத்து என்ன செய்வது என்ற சிந்தனையே இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருப்பதாலும் எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை. உன்னுடைய சுமையை இறக்கி வைப்பதற்கு இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் இருக்கிறது, கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. அதற்குள் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நீயே உன் வாழ்க்கையில் அவசரப்பட்டு விடாதே. வாழ்க்கை ஒரு முறைதான். எத்தனை துன்பங்களை நீ சந்தித்தாலும் நீயும் பாக்கியசாலிதான். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? சோதனைகளை அனுபவிப்பவன்தான் பாக்கியசாலி. இறைவனின் முழு கருணையான பார்வை எப்பொழுதுமே பாக்கியசாலி மீதுதான் இருக்கும். சோதனைகளை தைரியமாக எதிர்கொள்கிறவன் மீதுதான் இருக்கும். எப்பொழுதுமே இறைவனின் துணை முழுவதுமாக அவர்களிடம்தான் இருக்கும். அப்படியென்றால் நீ பாக்கியசாலிதானே? உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் என் பிள்ளையே. பொறுமை,
நம்பிக்கை, பக்தி மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும். இந்த உலகமே உன் காலடியில்தான். நீ அனைத்திலும் ஜெயிக்கப் போகிறாய் என் பிள்ளையே. உனக்கான சந்தோஷம் காற்றில் கலந்து அந்த காற்றை நீ சுவாசிக்கப் போகிறாய். உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் உன் சாயப்பாவாகிய என்னை நினைக்கும் பொழுது உனக்குள் ஒரு புத்துணர்வு உணர்வை ஏற்படுத்த செய்யும். நான் அதை என் தங்கமான பிரியத்துக்காக ஏற்படுத்துவேன். அது நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடுதான். கண்ணின் கண்மணியாய் உன்னை நான் காப்பேன். என்னுடைய உயிராய் உன்னை காப்பேன். நான் உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதமும் அன்பும் நீயே எதிர்பார்க்காத வண்ணம் இருக்கப் போகிறது.